கடவுளர்கள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிவன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். குருவுடன் சேர்ந்து குருவை பற்றி பேசுவதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த குரு பெயர்ச்சி நிறைய மாற்றங்களை உலகத்தில் உருவாக்கி தரப்போகுது. சில ஏற்ற இறக்கங்களையும் சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இருந்தாலும் இதே குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் இறுதி அல்லது ஆங்கில மாதத்தின் முதல் நாளில் உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் ஏதோ ஒரு போர் சூழலோ இல்லை பொருளாதார ரீதியான சிக்கலோ இல்லை நெருக்கடியான அரசியல் நெருக்கடிகளோ ஏதோ ஒன்று உருவாகி ஒரு சமநிலை இல்லாமல் கொண்டு போகும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எங்கெல்லாம் சில தவறான இல்லை சமநிலையற்ற தன்மைகள் இல்லைன்னா இது தவறான கைகளில் மக்கள் அகப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் சீர்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி உருவாக்கி தரும். அக்டோபர் வரைக்கும் சீர்படுத்த வேண்டியவற்றை சீர்படுத்துவதற்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். பல்வேறு தீமைகளை அல்லது சமூகத்திற்கு காலத்திற்கு ஒத்துவராத தன்மைகளை மாற்றி கொடுப்பதற்கும் இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா குரு தர்மகாரகன், தர்மநெறி தவறாதவன், தர்ம திரிகோணத்தின் அதிபதியும் கூட, மோட்ச திரிகோணத்தின் அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் இந்த பிராப வருடத்தில் ஏற்கனவே ராஜாவாக அவர் வந்துடுறார். அப்போ குரு ராஜாவாக இருந்து கொண்டு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அதில் உச்சம் பெற்று காலபுருஷன் 4ஆம் இடத்தை கடகத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று அது தாய் வீடு என்று நாம் சொல்கிறோம். குலதெய்வ ஸ்தானமும் அதைத்தான் நாம் சொல்கிறோம். இப்போ தாயை போல் ஒரு குலதெய்வத்தை போல் மக்களை அனைவரையும் அனுசரித்து செல்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இது அமைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரு பயிற்சியில் நிறைய நன்மைகளும் இருக்கு, நிறைய சிக்கல்களும் இருக்கு. இருந்தாலும் நம்ம முதல்ல நன்மைகளை பார்ப்போம். உலக நாடுகள் எல்லாமே தங்கத்தை விற்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா மார்க்கெட்டுக்கு தங்கம் நிறைய வர ஆரம்பிக்கும். தங்கத்தின் விலை கடகடவென குறையும். அக்டோபர் வரைக்கும் நல்லாவே குறையும். அந்த நேரம் மக்கள் அமோகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். அடுத்து மனை ரியல் எஸ்டேட்டு தனிப்பட்ட வயல்வெளிகள் இல்லைன்னா மனை பிரிவுகள் இப்படி வாங்கும்போது அதுவும் ரொம்ப அற்புதமாக வரும். ஏன்னா இந்த டைம் ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டை விட ரியல் எஸ்டேட்டு சூப்பராக போகும். வீடு கட்டுறதை மட்டும் பின்னாடி தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை வீடு கட்டுறதை அக்டோபருக்கு அப்புறம் இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் கட்டுறது மாதிரி பாருங்க. இப்போ ரியல் எஸ்டேட் போகுமானா சூப்பராக போகும். ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரியல் எஸ்டேட்டை நோக்கி நகர போகிறாங்க. அதுவும் மக்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடியது. திருமணம் அப்படின்னும் போது 3 ராசிகளுக்கு டக்குன்னு திருமணம் நடந்துடும். ரொம்ப நாள் எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ நடக்கும். குழந்தை பிறப்புலையும் அதே போல் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்,
கடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை உடனடியாக கிடைக்கும். மீனத்துக்கும் குழந்தைகள் ரொம்ப நாள் காத்திருக்கிறவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதை பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். சரி, அவர் எங்கே வேணா இருந்து போட்டோம். குரு என்ன பண்ண போகிறார்? ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்திருப்பீர்கள். 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அதுதான் சஞ்சரிப்பார். 10ல் குரு இருக்கும்போது நம்ம பதவி பறிபோவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அதனால் வேலை செய்யும் இடத்தில் தங்கள் அதிகாரத்தை செலுத்தாமல் நீங்கள் அமைதி காப்பது நல்லது. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். இல்லாட்டி அன்பாக பழகணும். யார்ட்டையும் ஏற்று பேசக்கூடாது. முதலாளி தான் அவருக்கு உண்டான வேகத்தை அவர் கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு கொண்ட வேலையை விட்டுருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் சத்தம் போடாது, சத்தம் போட்டு போட்டோம். இவர் என்ன ஓவராக பேசுகிறாருங்கிற எண்ணெல்லாம் வரும் நிறைய. சரி, ரைட்டு, அவருடைய பணம், அவருக்கு முதலீடு, அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதை அவர் தான் பேசத்தான் செய்வார். அந்த தன்மையில் நீங்கள் அமைதியாக போயிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், நல்லது. அப்போ துலா ராசிக்கு கடகராசியில் இருந்து கொண்டு உங்கள் குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். கடகராசியில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் குதூகூலம் நிகழும். அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வெளியில் 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டில் சந்தோஷம் பாருங்கள். வெளியில் பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. வீட்டில் கொண்டு வந்து அந்த பிரச்சனை பூரா குழந்தைகிட்ட, மனைவிகிட்ட, அப்பா அம்மாட்ட காட்டுறது, அது எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அப்போ அங்கே பார்க்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பண்ணால் குடும்பத்தில் குதூகலம் நிலையும். சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்வதற்கு ஏற்கனவே துளாராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் லக்ஸரி பேர் வழி, கொஞ்சம் பந்தா பேர் வழி, நல்ல டிப் டாப்பாக ஸ்டைலிஷாக இருக்கணும்னு பார்த்தவங்க, அட்ராக்ஷனாக இருக்கணும்னு 4 பேர் நம்மளை பார்த்தோன்னே ஆஹா இதுலடா வாழ்க்கைன்னு சொல்லணுங்கிற மாதிரி எண்ணெல்லாம் ஓடிட்டுருக்கும் மனசுக்குள்ளே. அதுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கட்டும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால், உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தினுடைய குதூகலத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் கடகராசியிலிருந்து அவர் பார்ப்பார். கடகராசிலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு வீடு கட்டதாக இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. 1/6/2030 இருந்து நீங்கள் வீடு கட்டக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த துளாராசிக்காரர்கள் தைரியமாக ஆரம்பிங்க. கொஞ்சம் பணம் கையில் இருந்துன்னா நிலத்தை வாங்கி போடுங்க. இல்லைன்னா கட்டின வீடத்தை வாங்குவீங்க. நீங்கள்லாம் லக்ஸரி டைமில் பார்த்தீங்க ஒரு வீடு, வீடு தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு ஒரு போக்கன்னு சொல்லலாம், ஐயா அந்த வீடு விற்பனைக்கு வருதுன்னு நிற்பான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை குரு பகவான் கண்டிப்பாக கடகராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக அதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ஏற்கனவே 6ஆம் இடத்தை சனி உட்காந்து கையில் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் திணறிட்டு இருக்கீங்களா, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சி அந்த பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய ஒரு தன்மையை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். தாய்மாமாவுடைய அன்பு கிடைக்கும். இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு தாய்மாமா வகையில் ஏதாவது ரொம்ப முக்கியமான நபராக அவர் இந்த வருஷம் முழுக்க மாற போகிறாரு. அவர் சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய அன்பு, உதவி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது அவர் உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் செஞ்சுட்டு அவருடைய சில விஷயங்களை அவர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். இது ஒரு பரிவர்த்தனை ரீதியில் உங்களுக்கு அது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொன் பொருள் ஆடம்பரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சேரும். அப்படி சேருது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சந்தோஷகரமான சம்பவமும் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் தொழில் ரீதியான இடங்களில் கட்டாயம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அம்மாவுக்கு ஏற்கனவே இருந்த உடல்நிலையில் இருந்த மோசமான நிலைகள் எல்லாம் மாறும். அம்மா கிட்ட இருக்கிற அந்த மோசமான உடல்நிலை எங்கே போகும்னா தாய்மாமா கிட்ட போயிடும். இப்போ தாய்மாமாவும் நீங்கள் தான் மறுபடியும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு பக்கம் நல்லது அப்படின்னாலும் ஒரு தராசோட ஒரு பக்கம் இறங்கும் போது இன்னொரு பக்கம் ஏறுற மாதிரி இது ஒரு
கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான் அப்படின்னாலும் கூட நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் மேம்பாடு கிடைக்கும். குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் கருத்தங்காமல் இருந்துச்சிங்க, இப்போ ஏதாவது குழந்தை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள் நீங்கள் ஐவிஎஃப் செஞ்சு போய்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த முறை ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக துளாராசிக்கு அதிபதியே சுக்கிரன். சுக்கிரன் என்று சொன்னாலே ஆடம்பரம், டாம்பிகம். இப்போ 10ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. நீங்கள் ட்ராவல்ஸ் ஏதாவது நடத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக நடத்தலாம். ஒரு 2 கார் வாங்கி, கையில் காசு இருக்குது, 2 கார் வாங்கி ட்ராவல்ஸுக்கு விடலாம். கண்டிப்பாக நீங்கள் விடலாம் வந்து. ஆனால் வண்டியை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், நல்ல நிப்பாட்டுங்க. வண்டியில் வந்து இப்போல்லாம் வந்து ட்ராவல்ஸ் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா நாப்கின் வச்சுக்கிறாங்க, பல்லு குத்துறது கறி வச்சுக்கிறாங்க, வாமிட் ஆகிறதுக்கு மாத்திரை வச்சுக்கிறாங்க, இருமல் வந்தால் அந்த விக்ஸ் மாத்திரை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பல விஷயங்களை வந்து ட்ராவல்ஸ்காரங்கெல்லாம் வந்து வண்டியில் வச்சு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்க நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வண்டியில் ஏறி வந்தால் ஜில்லு ஜில்லுன்னு ஏசி வருது, கொஞ்சம் இருமல் வந்துச்சா ஒரு விக்ஸ் மாத்திரை எடுத்து நம்ம வாயில் போட்டுட்டு நம்ம பாட்டு ஜெயிச்சுன்னா ஆன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் வரும். அந்த ஆசைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக துளாராசிக்காரங்க செய்யுங்க. ஏன்னா சுக்கிரனாலே கொஞ்சம் ஆடம்பரம், ஒரு லக்ஸரி லைஃப், அது தப்பு கிடையாது. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நமக்கு என்ன சந்தோஷத்தை அனுபவித்தாலும் அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. நாம் செய்யக்கூடிய விஷயம்னால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஜூஸ் சென்டர் வைக்கலாம். துளாராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடகத்துக்கு குரு வந்த பிறகு ஜூஸ் சென்டர் வைக்கலாம். நீங்கள் ஏன்னா ஜூஸ் அப்படிங்கும்போது அடுத்தது வந்து பல ரசங்கள், இனிப்பு சார்ந்தது. அது குருவுக்கும் பிடிக்கும், சுக்கிரனுக்கும் பிடிக்கும். குரு சுக்கிரனை ஒருத்தர் பயங்கரம்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன, இயற்கை இனிப்புங்கிறது வந்து குரு, செயற்கை இனிப்புங்கிறது வந்து சுக்கிரன். ஐஸ்கிரீம் வைக்கலாம், ஏன்னா வெயில் காலம் வருது, ஐஸ்கிரீம் பார்லர் வைக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பால்ஸ், கப்பல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அட்ராக்டிவாக வந்து சேல்ஸ் பண்ணலாம், ஜூஸ் சென்டரை வச்சு நடத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் அமைப்பும். ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் சில பேருக்கு தேவையற்ற மதுபானங்களின் மீது ஈடுபாடுகள்லாம் வரும். அதில் கண்ட்ரோலாக இருக்கணும். என்ன ஒரு நம்மளும் அடித்து பார்ப்போமே, ஃப்ரெண்டு சொல்லலாம், ஏய் வாப்பா என்னையா இதெல்லாம் கட்டி வச்சு நீ என்ன செய்ப்பா, அனுபவிப்ப வாழ்க்கையம்மா, ஒரு ஆசை துளிர் விடும். நம்மளும் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பார்த்தோமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அது ஒரு பானம் தானே. ஆனால் அதை செய்து அதிலிருந்து ஒதுங்கி விடுங்கள். அதில் ஈடுபட்டீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல நான் சொன்ன குரு வந்து உட்காந்து லக்ஸரியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த லக்ஸரி லைஃப் அப்படியே லக்ஸரி வந்து கொஞ்சம் வண்டிகளை தேவையில்லாத விரைய செலவுகளை கொண்டு வரதுக்கு உண்டான சாத்தியம் கொடுத்தீங்கன்னா குருவுக்கு அது பிடிக்காது. சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும் மதுபானங்கள், குருவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த இது போன்ற தன்மைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளிக்கூடம், கவர்மெண்ட், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் செக்டார், இது போன்ற இடங்களில் கன்சல்டிங், இது தொடர்பான ஆடிட்டிங், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலம் ரொம்ப அற்புதமான காலம். துலாம் ராசியில் பிறந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உருவாக்கி தரும். பெட்ரோலியம் பொருட்கள், அப்புறம் வானூர்தி, ஃப்ளைட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கடியான காலம். திடீர்னு வேலை இருக்கும், திடீர்னு வேலை இருக்காது, ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியான குழப்பமான பிரச்சனையான சூழ்நிலையே போய்கிட்டு இருக்கும். ஃபார்மாசூட்டிகல்ஸில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு கட்டாயம் இப்போ ஒரு நெருக்கடி ஏற்பட போகுது. அதனால் துலாம் ராசியில் இருக்கிறவங்க இந்தந்த ஃபீல்டுலலாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. 30/10/2024 இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம். இன்னையா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் சொல்லும்போது கடகராசி சொல்லும்போது லாபஸ்தானம்னு சொன்னீங்க, இதுக்கு மொத்தம் பாதகஸ்தானம் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் உண்டு. ஏன்னா சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். அந்த பாதகஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றார். சரி, குரு பாதகஸ்தானத்தால் பாதகம் செய்வாரா? கண்டிப்பாக பாதகத்தை செய்ய மாட்டார். ஆனால் ஒரு சின்ன தண்டனை கட்டாயம் கொடுப்பார். நீ போகிற ரூட்டு தப்பு, இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எச்சரிக்கையை உணர்வாக எடுத்துக்கொண்டு, ஒரு நிமித்த தகுனமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளே சற்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ ஏன்னா ஏற்கனவே துலாம் ராசி வந்து தராசு, நீதி நேர்மைக்கு போர் போன ஒரு ராசி. அது அந்த நீதி நேர்மைக்கு பேர் போன ராசியாக ஒரு அதிபதியாக நீங்கள் இருப்பதால் நீதி நேர்மை தவறாமல், தர்ம நெறி தவறாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்தீர்களால்
11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து லாப குருவாகத்தான் உங்களுக்கு செயல்படுவார். அதிக லாபத்தை கொடுப்பார். அப்போ சிம்மத்துக்கு வந்து அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா, அவங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு, அப்புறம் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து சகோதரன் வகையில், குறிப்பாக மூத்த சகோதரன் வகையில் இல்லைன்னா சித்தப்பா வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரன் திடீர்னு தேவையில்லாமல் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணார் அப்படின்னா, அண்ணா வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை அப்படியே வந்து நைஸாக சமாளித்து கொண்டு போக பாருங்கள். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தானாகவே மறைஞ்சு போகும். அதே போல தான் உங்கள் சித்தப்பா யாராவது உங்கள் அப்பா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது போச்சு அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இது நேரம் கெட்டு போனதுனால வரக்கூடிய சம்பவம், வெறும் 2 மாதம் 3 மாதத்தில் இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை மேற்கொண்டு வளர்த்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு 11ல் குரு இருந்து 27/1/2027 இருந்து மறுபடியும் அவர் கடகராசிக்கு போய் 10ஆம் இடத்துக்கு போவார். அப்போ இங்கே சிம்மராசிலிருந்து அவர் என்ன சிறிய ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுத்தாரோ அதில் நீங்கள் திருந்தி வாழ்ந்தால் மறுபடியும் ஒரு லக்ஸரி லைஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாழலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கடகத்தில் இருந்து கொண்டு அவர் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்ப்பது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இல்லை, உங்களுடைய சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அப்போ வந்து சரீர சுகம் கண்டிப்பாக ஏற்படும். அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். பொதுவாக நோயில்லா வாழ்வே மிகப்பெரிய ஒரு வாழ்வு. மனுஷனுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் மந்திரங்கள் சொல்லும்போது ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல உயிர் இருக்கணும், அப்புறம் அதில் தெம்பு இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஐஸ்வர்யம், பணம், செல்வாக்கு, புகழ் எல்லாமே வந்து அது எல்லாத்தையும். அப்போ ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து ஏதாவது காலையில் அடிபட்டிருந்தா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கடகத்திலிருந்து கொடுத்துருவார். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம். நீங்கள் தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உருவாகும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டு மனை வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். புரோக்கர் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான காலம். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் இன்னொரு மிகப்பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டை உருவாக்கி தரும். திடீர்னு வந்து அதாவது நீங்கள் பேக் போனாக இருந்து செயல்படும் போது உங்களுக்கு அந்த அரசியலின் முக்கிய புள்ளி இல்லை அதிகாரத்தின் முக்கிய புள்ளி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபராகவோ இல்லை உங்களுக்கு கடமைப்பட்ட நபராகவோ மாறிவிடுவார். அதனால் இந்த அதாவது நீங்கள் பின்னாடி இருந்து செயல்படுறீங்க இல்லையா, அந்த மாஸ்டர் மைண்டாக இல்லைன்னா கிங் மேக்கராக செயல்படக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான இடங்களாக இருக்கும். அதனால் விளையக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு ரொம்ப அபாரமானவையாக இருக்கும். பொதுவாகவே சுக்கிரன் வந்து கிழக்கு திசைக்கு அதிபதி, கிழக்கு நோக்கி இருப்பவன். அப்போ கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பொதுவாக குருவோட இடம் வடக்கு, குருவுடைய ஸ்தானம் வடக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து கிழக்கு திசைக்கு அதிபதியாக வருவதனால் குருவுக்கெல்லாம் குரு, ஆதி குரு என்று சொல்லக்கூடிய கிழக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி ஆலயம் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு சென்று ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வந்தீர்களேயானால் இதில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், கஷ்டம் வராமல் இருக்காது. அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியையும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் அம்மனையும் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. இவங்க 2 பேருமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் ஸ்ரீரங்கம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு புதன்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ போங்க. அப்படி இல்லை அப்படின்னா சமயபுரம் போகிறதுனாலும் வெள்ளிக்கிழமை மட்டும் போங்க. இதில் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சில தடைகள், தாமதங்கள் விலகி உங்கள் வாழ்க்கையில் தேவையான அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். ஆக துலா ராசிக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி தான். உங்களுடைய நிலைமையை அனுசரித்து இருந்தால் ஆட்டம் போடுவது, இல்லாட்டால் ஓட்டம் காண்பது நிலை இல்லாமல் இருந்தாலும் இல்லானாலும் சமநிலையில் இருப்பேன் என்ற தத்துவத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் இந்த துலா ராசிக்கு குரு பெயர்ச்சி அதிக நன்மையவே கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.